அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிறது அடுத்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்கான இன்டர்பர்சனல் அண்ட் டீம் ஸ்கில்ஸ். வழக்கம் போல் முதல்ல இன்டர்பர்சனல் அண்ட் டீம் ஸ்கில்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். இன்டர்பர்சனல் ஸ்கில்லை சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை ஈஸியாக எப்படி புரிஞ்சுக்கலான்னா, நம்மளுடைய கல்லூரி நாட்கள்லையும் சரி, ஈவன் பள்ளி நாட்கள்லையும் சரி, அல்லது வேலை செய்கிற இடத்துலையும் சரி, ஒரு சில பேர் டெக்னிக்கலி பெரிய லெவலில் டேலண்டடாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள சுற்றி எப்போதுமே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, தே ஆர் வெரி குட் இன் மூவிங் வித் த பீப்புள். இதுவும் ஒரு வகையான சாஃப்ட் ஸ்கில் தான். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்பர்சனல் ஸ்கில் அப்படிங்கிறது ஒரு டீமை அல்லது ஸ்டேக் ஹோல்டர்ஸை எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் லீட் பண்ணவும் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணவும் தேவையான ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம். ப்ராஜெக்ட் சார்ட்டரை பொறுத்த வரைக்கும் 3 விதமான இன்டர்பர்சனல் ஸ்கில் பிரைமரிலி தேவைப்படுது. அது என்னங்கிறத பார்த்துடலாம். முதல்ல கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட், அடுத்து ஃபெசிலிட்டேஷன், கடைசியாக மீட்டிங் மேனேஜ்மெண்ட். இது ஒவ்வொன்றும் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். முதல்ல கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட். கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? முதல்ல கான்ஃப்ளிக்ட்னா என்னன்னு பார்க்கலாம். கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லலாம்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்படாமல் போகிறது. சண்டைன்னு சொல்ல முடியாது, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ராஜெக்டில் டீம் மெம்பர்ஸ்குள்ளேயோ அல்லது ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு நடுவுலையும் கூட சில நேரங்களில் கான்ஃப்ளிக்ட் வரக்கூடும். அந்த மாதிரி சமயங்களில் ப்ராஜெக்ட் மேனேஜர் தன்னோட சாஃப்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி எவ்வளவு எஃபெக்டிவாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பேசிக்கலாகவே ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு இந்த கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான். சரி, இது எப்படி டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டரில் கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிறது ஒரு ப்ராஜெக்டோட ஹை லெவல் ஆஃப் எவ்ரி திங் பற்றி பேசுகிறது. அது ப்ராஜெக்ட் மேனேஜருக்கான ஆத்தரைசேஷன் கொடுக்குற விஷயம் அப்படின்னு. நம்ம ப்ராஜெக்ட் சார்ட்டரில் ஹை லெவல் ஸ்கோப்பில் ஹை லெவல் ரிஸ்க், ஈவன் ஹை லெவல் ப்ரொக்யூர்மெண்ட் வரைக்கும் கூட நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கும். ப்ராஜெக்டோட ஹை லெவல் ரிக்குவயர்மெண்ட், ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன், சம்மரி மைல்ஸ்டோன், சக்ஸஸ் க்ரைட்டீரியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கும். அதை ப்ராஜெக்ட் சார்ட்டரில் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். லெட்ஸே ஒரு ஸ்டேக் ஹோல்டருக்கும் இன்னொரு ஸ்டேக் ஹோல்டருக்கும் நடுவில் ஒரு கருத்து வேறுபாடு வருதுன்னு வச்சுப்போம். இல்லைப்பா, நான் இந்த மாதிரி தான் என்னோட என் ப்ராடக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். வேறஸ் இன்னொரு ஸ்டேக் ஹோல்டர் இல்லை என் ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி சமயங்களில் ப்ராஜெக்ட் மேனேஜர் இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்டை சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கணும். அதுதான் இங்கே பேசிகிட்ருக்கோம். அடுத்து ஃபெசிலிட்டேஷன். முதல்ல ஓவர்வியூ என்னன்னு பார்த்துடலாம். ஃபெசிலிட்டேஷன் அப்படிங்கிறத தமிழில் எப்படி புரிஞ்சுக்கலான்னா, ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது வசதி. ஸோ ஃபெசிலிட்டேஷன் அப்படிங்கிறது வசதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஃபெசிலிட்டேஷன் அப்படின்னு வரும்பொழுது ஒரு டெசிஷன் எடுக்கவோ, ஒரு சொல்யூஷனையோ அல்லது ஒரு கன்க்ளூஷன் எடுக்கவோ வித் இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்குள்ளே ப்ராஜெக்ட் மேனேஜர் ஃபெசிலிட்டேட் பண்ணணும். அப்போ தான் ப்ராஜெக்டை ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். இல்லைனா என்னாகும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. இட் வில் லீட் டு லாட் ஆஃப் ப்ராப்ளம். ப்ராஜெக்ட் மூவே ஆகாது. சரி, இப்போது ஃபியூ ரோல்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டேட்டர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1 விஷயம், எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் எஃபெக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லைனா என்னாகும், எக்ஸாக்ட்லி ப்ராஜெக்டில் அலிகேட்டர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க சரியாக பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கலாம். அவங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் என்ன ஆவாங்க, ப்ராஜெக்ட் ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் எழுந்து மொத்த ப்ராஜெக்டையும் காலி பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்த விஷயம், ஒவ்வொருத்தரோட கான்ட்ரிபியூஷனும் ப்ராஜெக்டில் கன்சிடர் பண்ணப்பட வேண்டும். அதே போல் பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை அச்சீவ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதையும் என்ஷூர் பண்ண வேண்டியிருக்கும். அதற்கு அடுத்தது கன்க்ளூஷனோ அல்லது ரிசல்ட்டோ ஒன்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ஃபுல் பையின் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்டேருந்தும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். பையின் அப்படிங்கிறது இங்கே என்னென்னா, எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்களா முழு மனசோட அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா வழக்கம் போல் ப்ராஜெக்ட் ஒரு ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் யாராவது ஒரு அலிகேட்டர் எந்திரிக்கலாம், ப்ராஜெக்டை காலி பண்ணிடலாம். இதோட மட்டும் இல்லை, ஒரு மீட்டிங்கோட முடிவில் என்ன ஆக்ஷனோ அல்லது அக்ரிமெண்ட்டோ முடிவு பண்ணுமோ அதை சரியான விதத்தில் எடுத்துகிட்டு போகிறதையும் ப்ராஜெக்ட் மேனேஜர் முடிவு செய்யணும். ரொம்ப முக்கியமாக மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ப்ராஜெக்டில் இருக்கும்போது இது ரொம்ப கவனமாக கையாளப்பட வேண்டிய விஷயம்.
முக்கியமாக ப்ராஜெக்ட் மேனேஜர் தன்னோட ஃபெசிலிட்டேஷன் ஸ்கில்லையோ அல்லது டெக்னிக்கையோ யூஸ் பண்ணி எல்லா கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் சேம் பேஜுக்கு கொண்டு வரணும். அப்போ தான் ப்ராஜெக்ட் சார்ட்டரோட எல்லா எலிமெண்ட்டும் இன்லைனில் இருக்கும். முக்கியமாக குரூப்பாக மக்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த செஷனை ரொம்ப நல்லா ஃபெசிலிட்டேட் பண்ணணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட் ஷுட் பில்ட் ட்ரஸ்ட் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள. அதே போல் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி இட் ஷுட் இம்ப்ரூவ் த கம்யூனிகேஷன் அமங் த பார்ட்டிசிபெண்ட். எதுக்காக அப்படின்னா, ஒன்லி தென் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஒரு கன்சென்சஸ்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு இஷ்யூவோ அல்லது ப்ராப்ளமோ பின்னாடி வரப்போகிறத முன்னாடியே ஃபோர்ஸி பண்ண முடியும். ரைட், அடுத்தது ஃபெசிலிட்டேஷன் இன் கரண்ட் கண்டெக்ஸ்ட். அதாவது டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டரில் ஃபெசிலிட்டேஷன் எப்படி வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே ஃபெசிலிட்டேஷன்னா என்ன அப்படிங்கிறது இன் டீட்டெயிலாக பார்த்ததுனால இதை புரிஞ்சிக்கிறது உங்களுக்கு ஒன்றும் பெரிய டஃப்பாக இருக்காதுன்னு நம்புகிறேன். முன்னாடியே பேசினது போல் ப்ராஜெக்ட் சார்ட்டரில் ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ், ஹை லெவல் ப்ராடக்ட் அண்ட் ப்ராஜெக்ட் ஸ்கோப், டெலிவரபிள் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இது எல்லாத்தையும் எழுத வேண்டியிருக்கும். ஸோ எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்டந்தும் பைஇன் பண்ணி அதை கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். எதுக்காக இதை பண்ணுறோம்? எஸ், ஸோ தட் ப்ராஜெக்டில் பின்னாடி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ரைட், அடுத்தது மீட்டிங் மேனேஜ்மெண்ட். முதல்ல ஓவர்வியூ. என்ன ப்ரோ, மீட்டிங் மேனேஜ்மெண்ட்லாம் ஒரு ஸ்கில்லா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எஸ், மீட்டிங் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய ஸ்கில் தான். நீங்கள் நிறைய சோஷியல் மீடியாவில் கூட பார்த்துருக்கலாம். மீட்டிங்ஸ் அப்படின்னாவே நான் ப்ரொடக்டிவ், இட்ஸ் டைம் வேஸ்டர் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கிண்டலும் கேலியும் மீம்ஸுங்களும் நிறைய பறக்கும். அந்த மாதிரி மீட்டிங்ஸ் இல்லாமல் மீட்டிங்க்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கணும். அந்த இன்டெண்டட் அப்ஜெக்டிவை எவ்வளவு குயிக்காக முடியுமோ அவ்வளவு குயிக்காக முடிவெடுக்க வைக்க வேண்டியது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரோட பொறுப்பு. சரி, என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை ஒரு மீட்டிங் அப்போ நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். முதல் விஷயம், மீட்டிங்கில் என்ன பேச போகிறோம் அதை அஜெண்டா அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எழுதி மீட்டிங்க்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணிடணும். ரொம்ப முக்கியமான விஷயம், மீட்டிங் சரியான நேரத்துக்கு ஆரம்பிக்கணும், அதே போல் சரியான நேரத்துக்கு முடிக்கணும். எல்லா முக்கியமான அப்ராப்ரியேட் பார்ட்டிசிபென்ட்ஸை கட்டாயம் இன்வைட் பண்ணியிருக்கணும். அவங்க அந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணுறதுக்கு என்ன அஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜராக செய்யணுமோ அத்தனையும் செய்யணும். இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, சில நேரங்களில் நம்ம மீட்டிங் ப்ரப்போஸ் பண்ண டைமில் அவர் வேறு ஏதாவது மீட்டிங்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். இதையெல்லாம் பார்த்துட்டு தான் மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணணும், மீட்டிங்க்கு இன்விடேஷனே அனுப்பணும். அதே போல் ரொம்ப கிளியராக மீட்டிங்கோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இஷ்யூக்களோ அல்லது கான்ஃப்ளிக்டோ பேச போகிறோம், அல்லது அப்படி ஏதாவது கான்ஃப்ளிக்ட் நடக்குது மீட்டிங்கில் அப்படின்னா அதையும் மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், மீட்டிங்கில் என்னென்ன பாயிண்ட்டை பேசணும், என்னென்ன ஆக்ஷன் ஐட்டம், அதுக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சன் யார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நோட் பண்ணி வைக்கணும். இதை மாம், மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங், MOM அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இப்போது ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிற கண்டெக்ஸ்டில் மீட்டிங் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்துடலாம். ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிறது இன்வால்வ்ஸ் மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர் டு ப்ரிப்பேர். ஸோ ரிலவென்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸை மீட்டிங்க்கு கூப்பிடுங்க. மீட்டிங்கை எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் மேனேஜ் பண்ணுங்கள். ஒன்லி தென் நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ப்ராஜெக்ட் சார்ட்டர் கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே பேசுனது போல் ப்ராஜெக்ட் சார்ட்டர் வில் கண்டெயின் எவ்ரி சிங்கிள் ஹை லெவல் எலிமெண்ட் அபவுட் த ப்ராஜெக்ட். ஸோ ஒரு வெல் டிஃபைன்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆல்ரைட், இந்த எபிசோடு இதோட முடியுது. அடுத்த எபிசோடில் மீட்டிங்ஸை பற்றி பேசுவோம். பை.